திருவைகாவூர் மகா சிவராத்திரி சிவஸ்தலம். மகா சிவராத்திரி தோன்ற காரணமாக அமைந்த திருக்கோயில். இதன் வரலாறு பின்வருமாறு. இத்திருத்தலம் சுவாமிமலை கும்பகோணத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அறுபடை வீடு முருகர் ஸ்தலத்தில் சுவாமிமலையிலிருந்து நாகக்குடி செல்லும் கிளைப்பாதையில் நாகக்குடி சென்று அங்கிருந்து திருவைகாவூர் செல்லும் பாதையில் சென்று இத்தலத்தை அடையலாம். இறைவன் திருப்பெயர் வில்வவனேஸ்வரர். இறைவியின் பெயர் வலக்கை நாயகி. சிவராத்திரி நாளில் புலிக்கு பயந்து வில்வ மரத்தின் மேல் ஏறி இருந்த வேடன் இரவெல்லாம் வில்வத்தை பறித்து போட்ட வண்ணம் தூங்காமல் இருக்க காலையில் இறைவன் வெளிப்பட்டு அருள் புரிந்த அற்புத திருத்தலம். இங்கே நந்தி வாயிலை கிழக்கு நோக்கி திரும்பி இருப்பதை காணலாம். இத்தல வரலாகிய வேடன் நிகழ்ச்சி தொடர்பாக, அதாவது வேடனை பிடிக்க யமன் வர நந்தியும் துவாரபாலகர்களும் ஏனையோரும் தடுக்க மீறி வரும் அவனை தடுத்து விரட்ட இவ்வாறு திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் இக்கோயிலில் துவாரபாலகர்கள் நவகிரகங்கள் இல்லை எனப்படுகிறது. சிவராத்திரிக்கு மிகவும் சிறப்புடைய தலம். இத்தலத்திற்கு வில்வவனம் என்றும் பெயர் உண்டு. உள்கோபுர வாயிலின் வேடன் நிகழ்ச்சி சுதையால் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் முருகன் வீற்றிருக்கும் மயிலின் முகம் திசை மாறியுள்ளது. துர்க்கைக்கு எதிரில் 2 சண்டேஸ்வரர் திருமேனிகள் உள்ளன. மூலவர் சுயம்பு மூர்த்தி. இத்தலத்தில் சிவராத்திரி அன்று 4ஆம் யாமத்தில் வேடன் வேடு வச்சு இறைவன் காட்சி தரும் ஐதீகம் புறப்பாடு நடக்கின்றது. அர்த்த மண்டபத்தில் வாயிற்படியின் 2 புறங்களிலும் விஷ்ணுவும் பிரம்மனும் எங்குமே காணப்படாத துவாரபாலக நிலையில் காட்சி தருகிறார்கள். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். மூவராலும் தேவார பாடல் பெற்ற சிறப்பு வாய்ந்த தலம். குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில் இது. சிவன் பார்வதி இருவரும் மனம் மகிழ்ந்து தங்கிய இடம் திருவைகாவூர். யமபயம் தீர்த்த தலமாக திருவைகாவூர் விளங்குகிறது. இந்த ஊரில்தான் சிவராத்திரி பிறந்தது என்பது தொன்று தொட்டு உள்ள ஐதீகம். தலத்தில்தான் வேறெங்கும் காண முடியாத வகையில் கையில் கோலேந்திய தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். இங்கு உள்ள 6 முகம் கொண்ட சண்முகரின் சன்னதியில் மயில் இடப்புறமாக திரும்பி இருப்பது மற்றும் ஒரு சிறப்பு. தினந்தோறும் ஒரு திருத்தலம் உங்களை தேடி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி.